தலைமைச் செய்தி. 10 நாட்களுக்கு முன்பாக தமிழகத்தில் 7-8 என்ற எண்ணிக்கையில் இருந்த கொரோனா தொற்று பாதிப்பு தற்போது 40 என்ற எண்ணிக்கையில் இருந்து வருகிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் தாயுமானவன், கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்னென்ன நிபந்தனைகள், கட்டுப்பாடுகள் எல்லாம் விதிக்கப்பட்டிருக்கிறது, அது குறித்து அண்டை மாநிலமான கேரளாவில் தொடர்ந்து அந்த கொரோனா பாதிப்புகள் என்பது மீண்டும் அதிகரிக்க தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்தில் கொரோனா பாதிப்புகள் என்பது தொடர்ந்து கட்டுக்குள் இருப்பதாகவே தமிழக சுகாதாரத்துறை தகவலை வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த 10 தினங்களுக்கு முன்பாக 7-8 என்ற எண்ணிக்கையில் இருந்த கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுபவர்களுடைய எண்ணிக்கை என்பது தற்போது 40 என்ற எண்ணிக்கையில தமிழகத்துல இருந்து வருகிறது. குறிப்பாக டிசம்பர் மாத தொடக்கத்தில் இருந்த கொரோனா தொற்று என்பது நவம்பர் மாத இறுதியிலே 7 பேருக்கு மட்டுமே இருந்த நிலையில் தற்போது 37 நபர்களுக்கு கொரோனா தொற்று என்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. இதே போல சிகிச்சை பெறுபவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரித்திருக்கக்கூடிய நிலையில் பரிசோதனையின் எண்ணிக்கையும் உயர்த்தப்பட்டிருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில தான் தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு நிலவரம் குறித்து பொது சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். அதன்படி தமிழகத்துல கடந்த சில மாதங்களாகவே தினசரி 10க்கும் குறைவான கொரோனா பாதிப்பு தான் தினசரி கண்டறியப்பட்டு வருவதாகவும் கொரோனா பரவல் அதிகரித்திருப்பது கேரளாவிலும் சிங்கப்பூரிலும் மட்டுமே இந்த கொரோனா பரவல் என்பது அதிகரித்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார். அதே போல தமிழகத்துல பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை எனவும் பொது சுகாதாரத்துறையின் சார்பில் கோவிட் பரவலை தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டே இருப்பதாகவும் பரிசோதனைகள் எண்ணிக்கைக்கு ஏற்ப தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் தகவலை வெளியிட்டிருக்கிறார். பிற இடங்கள்ல பரவல் அதிகரித்திருப்பதை தமிழகத்தில் கொரோனா பரவல் அதிகரித்திருப்பது போன்ற ஒரு பதட்டமான ஒரு சூழல் பொதுமக்கள் மத்தியில் வேண்டாம் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கொரோனா பாதிப்பு என்பது தினசரி பாதிப்பு என்பது 10க்கும் குறைவாகவே கண்டறியப்பட்டு வருவதாக அவர் சுட்டிக்காட்டியிருப்பது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.